லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய சர்க்யூட் ஆர்சி ஃபில்டர். இதுதான் நம்ம மோஸ்ட்லி எல்லா ஃபில்டர் சர்க்யூட்டும் யூஸ் பண்ணுறோம். எல்லா ரெக்டிஃபையர் சர்க்யூட்டையும் ஃபில்டர் பர்பஸ்க்காக இதுதான் யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்னா அதே மாதிரி பைப் ஃபில்டர் தான். ஸோ இந்த பைப் ஃபில்டரில் இண்டக்டருக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ஆர்சி ஃபில்டர். ஸோ இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் தி எல், அந்த பை ஷேப்பில் அந்த எல்லுக்கு பதிலாக இங்கே ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கெப்பாசிட்டர் C1 சார்ஜிங், C2 டிஸ்சார்ஜிங். ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் இங்கேயும் அதே நடக்கும். ஸோ இது பல்சேட்டிங் டிசி, C1 C2 ரெசிஸ்டன்ஸ். ஸோ பை ஷேப்பில் இருக்கும், அவ்வளோதான். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் தி இண்டக்டர் பதிலாக எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே C1 சார்ஜ் ஆகும், தென் இது டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஆர் வழியாக C2 சார்ஜ் ஆகும். தென் இந்த C1 சார்ஜ் ஆகும்போது C2 டிஸ்சார்ஜிங் டு த லோடுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும். இதுதான் கான்செப்ட் இதில். ஸோ அந்த இண்டக்டர் பதிலாக இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே இதுதான். C1 சார்ஜ் ஆகும்போது ஸோ C2 வோல்டேஜ் இருக்காது, C2 வந்து டிஸ்சார்ஜிங்கில் இருக்கும். ஸோ வென் C1 எகெயின் டிஸ்சார்ஜ் ஆகும்போது C2 சார்ஜிங். இது கான்செப்ட் அதுதான். ஸோ C1 சார்ஜஸ், C2 டிஸ்சார்ஜஸ். ஸோ இதனுடைய கான்செப்ட் டோட்டலாகவே அதே தான். ஸோ கொடுக்குற இன்புட்டில் ஃபஸ்ட்டு வேவ் ஃபார்ம் சார்ஜ் ஆகிக்கும் ரெசிஸ்டன்ஸ் வழியாக. ஸோ எகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறதோட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கரண்ட்டை பிளாக் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். அந்த கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு, கெப்பாசிட்டி வோல்டேஜ் குறையிறதுக்கு இட் டேக்ஸ் அ டைம். அதனால் அவுட்புட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ 0 to A, ஸோ சார்ஜிங். ஸோ 0 to A சார்ஜிங், தென் A to B. ஸோ இந்த போர்ஷனில் இந்த கெப்பாசிட்டி டியூ டு ரெசிஸ்டன்ஸ் ஸ்லோவாக டிஸ்சார்ஜிங். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிளாக் த கரண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் கெப்பாசிட்டி வேகமாக சார்ஜ் ஆகாது, வேகமாக டிஸ்சார்ஜ் ஆகாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக கெப்பாசிட்டி வோல்டேஜ் குறையிறதுக்கு இட் டேக்ஸ் த டைம். ஸோ அப்போ கெப்பாசிட்டி ஸ்லோ. அதுக்கப்புறம் B to C, எகெயின் இந்த இன்புட் இன்க்ரீஸ் ஆகும்போது கெப்பாசிட்டி இன்க்ரீசஸ், எகெயின் டிஸ்சார்ஜிங், ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ எகெயின் இன்க்ரீஸிங். ஸோ இது மாதிரி இந்த போர்ஷன் போகும். ஸோ இந்த C2 கெப்பாசிட்டர், இது C1 அவுட்புட், C2 அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் C2 சார்ஜிங். ஸோ இது வரலையும் சார்ஜ் ஆகும், C2 சார்ஜஸ். எகெயின் இந்த போர்ஷனில் C2 டிஸ்சார்ஜிங், எகெயின் C2 சார்ஜிங், எகெயின் C2 டிஸ்சார்ஜிங். ஸோ அவுட்புட் வேவ் ஃபார்ம் நமக்கு இன்னும் கொஞ்சம் பியூராக கிடைக்கும். ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணி இதுதான் மோஸ்ட் ப்ராக்டிக்கலி யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட். எல்லா ரெக்டிஃபயர்லேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட்ஸ் இது. நம்ம ஜஸ்ட்டு ஃபில்டரை மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ரெக்டிஃபயரை யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டரை யூஸ் பண்ணுறது ஒரு சர்க்யூட் ஓவரலாக பார்த்துருவோம். ஸோ ரெக்டிஃபயர் வித் ஃபில்டர், ஏதோ ஒரு சர்க்யூட் எடுத்துப்போம். ஸோ ரெக்டிஃபயர் வித் ஃபில்டர், ரெக்டிஃபயர் வித் ஃபில்டர். இது ஜஸ்ட்டு பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டிஃபயர். ஸோ அதுக்கு ஏசி இன்புட். ஸோ ரெக்டிஃபயர் ஏசி இன்புட் வந்து ஏசி. ஸோ இது மாதிரியா பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏசி இன்புட். ஸோ இதனுடைய அவுட்புட் டிசி, பல்சேட்டிங் டிசி. இந்த டிசியை கொண்டு போய் ஒரு ஃபில்டரில் கொடுக்குறோம். இந்த ஃபில்டர் என்ன டைப் ஆஃப் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், லோடை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே லோடை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது த பிளாக் டயக்ராம். ஸோ த்ரூ த ஃபில்டர் வழியாக தான் லோடுக்கு போவோம். ஸோ ப்ளஸ் மைனஸ். ஸோ இது பியூர் டிசியாக கிடைக்கும். இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா பியூர் டிசி இது மாதிரி கிடைக்கும், பியூர் டிசி அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ ஒரு ரியல் சர்க்யூட் எடுத்து எப்படின்னு பார்ப்போம். ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். ஸோ அந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயரில் யூ கேன் யூஸ் தி எந்த ரெக்டிஃபயர் வேணால் எந்த ஃபில்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ஏசியை டிசியாக மாற்றுறோம். ஸோ த்ரூ தி 4 டயோட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபில்டர் சர்க்யூட்ஸ், ரெக்டிஃபயர் சர்க்யூட்ஸ். So this is the rectifier circuits. So இதனுடைய அவுட்புட் பல்சேட்டிங் டிசி ப்ளஸ் மைனஸ்
இது அவுட்புட் பல்சேட்டிங் டிசி, இது மாதிரி டிசியாக வரும். இதை கொண்டு போய் இப்போ ஒரு ஃபில்டருக்கு போடுறேன். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்சி ஃபில்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் மோஸ்ட் ப்ராக்டிக்கலி யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர் சர்க்யூட்ஸ். ஸோ C1 C2 இது எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் கொண்டு போய் லோடை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் தி ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வித் ஆர்சி ஃபில்டர். இப்போ சப்போஸ் உங்களுக்கு எல்சி ஃபில்டர் கேட்குறாங்கன்னா இந்த ஃபில்டரை எடுத்துகிட்டு இந்த இடத்துல எல்சியை மட்டும் போட்டுக்கிறோம். சி ஃபில்டர் கேட்குறாங்க, வெறும் சியை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். பை ஃபில்டர் கேட்குறாங்க, இந்த இடத்துல ஆரை எடுத்துகிட்டு இண்டக்டர் போட்டுக்கிறோம். ஸோ இது இஸ் அ கான்செப்ட், இதில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஃபில்டர் சர்க்யூட்டை மாற்றினீங்கன்னா நம்ம அவுட்புட் பியூர் அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ எந்த ரெக்டிஃபயராலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல் பிரிட்ஜ் யூஸ் பண்ணியிருக்கேன், சென்டர் டேப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆஃப் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எந்த பிரிட்ஜில் வேணாலும் இந்த ரெக்டிஃபயர். ஸோ திஸ் இஸ் த ரெக்டிஃபயர் சர்க்யூட். ஏசி, this is the AC, இது ரெக்டிஃபயர். ஸோ இந்த பார்ட் வந்து ரெக்டிஃபயர். ஸோ இந்த போர்ஷன் வந்து ஃபில்டர் சர்க்யூட்ஸ். ஸோ அப்போ லோடுக்கு முன்னாடி ஃபில்டரை யூஸ் பண்ணி தான் லோடுக்கு கொடுக்குறோம். அப்போ தான் லோடுக்கு பியூர் டிசி கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபில்டரை பொறுத்த வரலையும். அப்போ ஃபில்டர்ன்றது நம்ம ரெக்டிஃபயரில் வரக்கூடிய அன்வான்ட் ஏசியை ரிமூவ் பண்ணி லோடுக்கு பியூர் டிசியாக கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்யூட் தான் ஃபில்டர். அதாவது அந்த பல்சேட்டிங் டிசியில் உள்ள ஏசியை ஃபில்டர் பண்ணி ஏசியை ரிமூவ் பண்ணிவிட்டு லோடுக்கு டிசியாக கொடுக்கக்கூடிய சர்க்யூட்ஸ் அதான் ஃபில்டர்ன்றது. அதில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர். ஸோ எல்லும் சியும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லுடைய ப்ராப்பர்ட்டி எப்போதுமே லோடுக்கு பேரலாக யூஸ் பண்ணுவோம். அப்போ எக்ஸி இஸ் ஈக்குவல் 1/2πf × C. டிசி சப்ளையை பொறுத்த வரலையும் கெப்பாசிட்டர் F இஸ் ஈக்குவல் டு 0. கெப்பாசிட்டர் இஸ் ஆக்டிங் எஸ் ஏ இன்ஃபைன்ட் ஓப்பன் சர்க்யூட்ஸ். அப்போ டிசியை அது வழியாக எடுத்துக்காது, டிசியை லோடுக்கு தள்ளி விட்டுடும். வேறஸ் ஏசி இன்புட் வரும்போது அந்த கெப்பாசிட்டர் அதனுடைய ரியாக்டன்ஸ் எக்ஸி இஸ் ஈக்குவல் 1/2πf × C சம் வேல்யூ மினிமமாக இருக்கும். அப்போ ஏசியை அது வழியாக வாங்கிக்கும், லோடுக்கு கொடுக்காம ஏசி அது வழியாக எடுத்துக்கும். அப்போ கெப்பாசிட்டர் ஏசியை எடுத்துக்கிட்டு டிசியை மட்டும் லோடுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இண்டக்டர்னு வரும்போது இண்டக்டர் லோடுக்கு சீரீஸாக யூஸ் பண்ணுவோம். ஃபில்டரில் லோடுக்கு சீரீஸாக இண்டக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ சீரீஸ்ன்னு வரும்போது எகெயின் டிசி சப்ளை XL இஸ் ஈக்குவல் டு 2πf × L. ஸோ அப்போ இண்டக்டர் 0ன்னு ஒர்க் ஆகும். இண்டக்டர் ரியாக்டன் 0னா ஆக்டிங் எஸ் ஏ ஷார்ட் சர்க்யூட். அப்போ டிசிக்கு அது அப்படியே அலோவ் பண்ணிடும், லோடுக்கு அலோவ் பண்ணிடும். ஏசின்னு வரும்போது சம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்போ எஃப்னு வரும்போது XL. ஸோ இண்டக்டருடைய ரியாக்டன்ஸ் வேல்யூ வரும். அந்த ரியாக்டன்ஸால் அது ஏசியை லோடுக்கு அலோவ் பண்ணாமல் ஏசியை தடுத்துட்டு டிசியை மட்டும் அலோவ் பண்ணும். இந்த கான்செப்ட் தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். எல்சியை காம்பினேஷனாக கொண்டு போகும்போது கெப்பாசிட்டர் சார்ஜிங், இண்டக்டர் டிஸ்சார்ஜிங், இண்டக்டர் சார்ஜ் ஆகும்போது கெப்பாசிட்டர் திருப்பி சார்ஜிங் மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். திஸ் இஸ் த ஃபில்டர் சர்க்யூட்ஸ்.